வெல்கம் டு லக்ஷிதா ஆனுவல் டே ஃபங்க்ஷன். லக்ஷிதா பாப்பாவோட ஃபோட்டோ வந்து அந்த பேனரில் இருந்ததுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வந்து பார்த்தா செம்ம ஷாக்குங்க. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க, சீட் ஆக்குபை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸாக்டாக எங்கே நடக்குதுன்னா தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கமில் தான் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் செம்மையாக நடக்குது. I think we want to scoop my question like this. So I repeat my question. Consider the fact that there are people still walking in. The schedule starts at 4:30, if I'm right? Right? 4:30. So basically, we should prolong another 10 minutes. Is that okay? ஃபங்க்ஷன் 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து சீட்டை சூப்பராக ஆக்குபை பண்ணி உட்காந்துட்டோம். சென்ட்ரல் சீட்டாக பார்த்து உட்காந்துட்டோம். ஸோ என்னோடய என்டையர் ஃபேமிலி, என்னோடய அப்பா, என் சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, என் தங்கச்சி, நெக்ஸ்ட் என்னோட பெரிய பொண்ணு, என் தங்கச்சியோட சின்ன பொண்ணு முதற்கொண்டு எல்லாருமே உட்காந்துட்டோம். என்னோட மிஸ்ஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷிதாவுக்கு வந்து மேக்கப் செட் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிடி சிரிச்சாதான் நல்லா இருக்கும். இது சரி ஆடி சிரிச்சினே போட ஆடி ஆடி ஆடி. ஆல் தி பெஸ்ட் லக்ஷிதா, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வர கேப்பில் நம்ம ஆல்ட்டு ஒருத்தர் சுற்றி பார்த்துலாங்க. எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்களேன் இங்கே. அயன்மேன் இங்கே இருக்காண்டா. இங்கே ஒரு அயன்மேன். வாவ். இப்படி கை இப்படி கீழே இருந்து மேலே போங்க. அப்படியே சர்ன்னு அடி வாங்க, பக்கத்தில் வாங்க. மார்வல் ஹீரோஸ் கூட விளாண்டு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இடந்தாங்க ஸ்நாக்ஸ் கவுண்டர். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பப்ஸ் எல்லாமே இருந்தது. நாங்கள் அதில் ஒரு சில ஐட்டம்ஸை வந்து வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்க. ஏன்னா இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்தது. செம்ம ரேட்டா? யார் ஒன்று வாங்க சொன்னது? மாட்டிக்கணும் தான் போடுறேன். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் தோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதெல்லாம் போட்டுருவேன். அதுதான் ஆதாரம் ஊட்டியே வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வழியாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஸ்நாக்ஸ் எடுத்து பொறிக்க ஆரம்பித்தாச்சு. அந்த ஏவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. லக்ஷிதாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேப் சரி பண்ணுறாங்களா, அவங்க தான் எங்கள் லக்ஷிதா பாப்பா, என் தங்கச்சியோட ஃபர்ஸ்ட் பேபி. அவங்களுக்கு இன்றைக்கி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ப்ளஸ் கப்பும் தரப்போகிறாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்போன்னுட்டு. அந்த மூமெண்ட் இப்போ வந்துருச்சு. Okay, boys and girls, I think they this. So basically,
ஆஸ் அ தாய் மாமனா நான் ரொம்ப ஹாப்பிங்க. என் குழந்தையோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், கே லக்ஷிதான்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம ஹாப்பி. எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷமான ஹாப்பனிங் மூமெண்ட்ஸ் கிடைக்கும்னு தெரியல நேரில் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் ரொம்ப பாக்கியமாக ஃபீல் பண்ணுறோம். ஆஹா, நம்ம லக்ஷிதா பாப்பா டான்ஸ் ஆட வந்துட்டாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. ரேண்டமாக ஒரு சில கிராண்ட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு சர்ப்ரைஸாக டான்ஸ்லாம் ஆட வச்சாங்க. அந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ எங்கள் அப்பாவும் அந்த குரூப்பில் ஒருத்தராக நிற்கிறாரு லெஃப்ட் சைடில். இந்த பாட்டு வரப்போ குறைக்கவே மாட்டாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக முடிஞ்சது. Jonathan, T. Nilan, Ahana, Jedlin, Lakshita, லக்ஷிதா பாப்பாவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி மம்மிஸோட டான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஆடிட்டு இருக்காங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ மம்மிஸ் ஆடுறாங்க. லக்ஷிதா குட்டியோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சுங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஃபஸ்ட் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் எங்கள் பாப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் கொலாபரேஷன் பண்ணி நிறைய சாங்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமாக சொல்லி கொடுத்தா இவங்க ஒரு விதமாக ஆடுறாங்க. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த என்டையர் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் பாருங்கள்.
லக்ஷிதா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த என்டையர் ஆனுவல் டே ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் அத்தனையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 டான்ஸ் ஆடினாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணாங்கன்னே சொல்லலாம். குழந்தைய பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை விட வேறு என்னங்க வேணும்? போலீஸ் வருதா? சரி, இல்லை லைட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் வராது. ஓகேவா? ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கோம் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. மெயினாக வந்து ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதாங்க லைஃபு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன சந்தோஷம் அங்கங்கே கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன கஷ்டங்களும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சந்தோஷம் கிடைக்கும் போது அதை மயில் இருக்க மாதிரி வருடிக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.